2019 அவங்க வந்து ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது மக்களவை தேர்தல் நடந்தபோது 2.27 கோடி வாக்குகள் வந்து டிஎம்கே அலைன்ஸ் வாங்குச்சு. 2.25 கோடி 2.25 கோடி ஓட்டு வந்து அவங்க வாங்கினாங்க. 53% மொத்த போல்டு ஓட்ஸ்ல 53%. அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு 2014 நரேந்திர மோடி அவர்கள் வாங்கின மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ் பெருசா வாங்கினாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சரிபாதியாக 1.3 கோடி ஓட்டு தான் வாங்குச்சு. 2019 31% தான் வாங்கினாங்க. 2021 அசம்பிளில நல்லா யோசிக்கணும். 2019 அது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மக்களவைக்கான தேர்தல். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாவது முறை வர்றதுக்கான தேர்தல். அப்ப அந்த இடத்துல வந்து டிஎம்கே அலைன்ஸ் அதிகமா வாங்கிச்சுன்னா 2021 திமுக அலைன்ஸுக்கு வந்து ஆட்சிக்கு வரணும். அப்ப அதிமுக அலைன்ஸ் பிடிக்கலங்கிற சிந்தனை இருக்கணும். அப்ப திமுக கூட்டணி இன்னமும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா 2021 2.9 கோடி வாக்குகள் 2019 2.27 கோடி 2.25 கோடி வாக்கு வாங்கினவங்க 2021 2 கோடி வாக்குகள் தான் வாங்குறாங்க. 25 லட்சம் ஓட்டுகள் திமுக அலையன்ஸுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் குறையுது. அதை நீங்க முக்கியமாக கவனிக்கணும்.